இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் MVR மருத்துவமனை மற்றும் கலை முதியோர் இல்லம். தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். தீபம் தொலைக்காட்சியும் கவிதை வானில் கவிமன்றமும் இணைந்து நடத்தும் ஆகச்சிறந்த பெண்மணிகள் என்ற இந்த நிகழ்வு கடந்த 3 வருடங்களை தாண்டி 4வது வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. புதுவையில் வாழும் மிகச்சிறந்த பெண்களை, சாதனை செய்த பெண்களை தேடி தேடி கண்டுபிடித்து இந்த நிகழ்வில் நாங்கள் அறிமுகப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த தீபம் தொலைக்காட்சி இயக்குனர் அவர்களுக்கும் இங்கே பணிபுரியும் சக தோழமைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகம் ரொம்பவே அழகானது. அந்த அழகு மனிதர்களிடமும் இருக்கிறது, விலங்குகளிடமும் இருக்கிறது. இது எல்லாருக்குமான ஒரு உலகம். அதில் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து வைக்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம அதில் தேடுதல் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அதில் சிறப்பு குழந்தைகள் அப்படின்னு நம்ம ஒரு பகுதியை பிரித்து வச்சுருக்கோம். அந்த சிறப்பு குழந்தைகள் கிட்ட நிறைய சிறப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அவர்களுக்கான ஒரு தேடல், அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த ஆளுமையாக புதுச்சேரியில் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்து மிகவும் சிறப்பான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணியை தான் நாம் இன்றைக்கு சந்திக்க இருக்கின்றோம். சத்யா சிறப்பு பள்ளியின் நிறுவனர், இயக்குனர் திருமதி சித்ரா ஷா அவர்கள். வணக்கம். வணக்கம் மேம். மேம், உங்களை பற்றி நாங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். நினைக்க பெருமையாக இருக்குது. ஏன்னா மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாதாரணமாக ஒரு மனிதர்கிட்ட பழகும் போதே நிறைய அங்கே பிரச்சனைகள், ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கிட்டேயே நம்மளால் ஒரு நிமிடத்தில் நம்மளுடைய கருத்துக்களை அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று நினச்சிக்குவாங்க. ஸோ அப்படி சூழல் இருக்கும்போது சிறப்பு குழந்தைகள் அப்படின்னு அவங்களுக்கு உலகமே தனி உலகமாக இருக்கும், அவங்களுடைய உலகமே. அப்படிப்பட்ட சிறப்பு குழந்தைகளை ஒன்றிணைக்கணும், அவங்கள கவனிச்சுக்கணும், அவங்களுக்கான வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு மேம்? ஸோ நான் என்னோட மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க், அதில் ஃபேமிலி அண்ட் சைல்டு வெல்ஃபேர் ஸ்பெஷலைஸ் பண்ணேன் சென்னையில். நான் காலேஜ் படிக்கும்போதே, எம்ஏ பண்ணும்போதே என்னோட தீசிஸ் பெண் சிசு கொலை, உசிலம்பட்டிக்கு போய் ரிசர்ச் பண்ணி அதுலேருந்து ஆரம்பித்தது தான் என்னோட இந்த தாக்கம். உசிலம்பட்டியில் நான் பார்த்த ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்போது சூழ்நிலையில் ஒரு பெண் குழந்தை நல்லா பிறந்தா கூட பரவாயில்ல, அந்த குழந்தைய நாங்கள் அழிச்சிடுவோம். ஆனால் ஒரு ஆண், அந்த ஆண் ஊனமுற்றவராக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆணாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு தாட், அதுதான் என்னோட பெரிய தாக்குதல். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆகி பாண்டிச்சேரிக்கு வந்த அப்புறமா டாக்டர் நலமோட கிளினிக்கில் எனக்கு வாலண்டியர் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ நலம் கிளினிக்கில் ஏற்கனவே ஒரு பள்ளி ஒன்று இருந்தது. அது அப்புறம் அந்த பள்ளியை டாக்டர் நலமும் அவர் கூட வேலை பண்ண நிறையா டாக்டர்ஸு எடுத்து நடத்துகிற ஒரு சூழ்நிலை வந்தப்போ அப்போ தான் நான் உள்ள இது பண்ணேன். இன்னொரு விஷயம் எனக்கு என்ன இது புரிஞ்சுது அப்படின்னா, மாற்றுத்திறனாளி பெண்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப என்ன கவலைக்கு இருக்கிற நிலைமையில் இருந்தது. நிறையா அப்யூஸ் நடந்துட்டு இருந்தது. ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி, செக்ஷுவலாக இருந்தாலும் சரி, இமோஷ்னலாக இருந்தாலும் சரி. அண்ட் முக்கால்வாசி இந்த அப்யூஸ் வீட்டில் தான் ஆரம்பிச்சிட்டு இருந்தது. அப்போது நாங்கள் பார்த்த நிறைய பெண் குழந்தைகள் அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வேண்டி இருந்தது. அம்மா வேலைக்கு போகும்போது அந்த குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போகாமல் ஏதோ ஒரு இடம், அந்த இடத்துல யாருமே அவங்கள அடிக்காமல் அவங்கள பற்றி புரிஞ்சு அவங்களால என்ன பண்ணணும். இப்போ நம்ம எவ்ரி சைல்டு அண்ட் இட்ஸ் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமோ, அந்த குழந்தையால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டறிஞ்சு அதுக்கு தேவையான ட்ரைனிங்கை கொடுத்து பண்ணுறது தான். அப்படி தான் நாங்கள் சத்யா ஆரம்பித்தோம். 2003 2003
20 பசங்களோட ஒரே ஒரு ரூமில் ஆரம்பித்த பள்ளி இன்றைக்கி வந்து ஒரு 15 சென்டர்ஸ், காரைக்கால் இன்க்ளூசிவ், காரைக்காலில் எங்களோட சென்டர், மொபைல் யூனிட்ஸு எல்லாமே சேர்ந்து 1500 பசங்க, 150 ஸ்டாஃப் ஓட நடக்கிற அந்த 150 ஸ்டாஃப்லேயும் கூட 20-30 பேர் எங்களோட தாய்மார்களே தான். அவங்களே இந்த மாதிரி ஒரு குழந்தைய தூக்கிட்டு சத்யாவுக்கு வந்து எதையான பண்ணுங்க, எதானா சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து இப்போ அவங்க வந்து எங்களோட சப்போர்ட் ஸ்டாஃபாக, எங்களோட ஹெல்ப்பர்ஸாக அந்த சில்ட்ரனோட ஜேர்னியில் பார்ட் ஆஃப் இட். கேட்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது மேம். என்னன்னா ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தையோட பெற்றோர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தாக்கா ரொம்பவே கொடுமையானதாக இருக்கும். எப்படி இந்த குழந்தைய வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிரட்சி தான் அவங்கக்கிட்ட இருக்கும். ஏன்னா அது எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் சில பசங்க ஒன்றுமே இல்லாமல் அப்படியே பேசாமல் படுத்து கிடக்குங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவை, என்ன அதை கேட்க கூட அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லையா மேம்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த குழந்தைக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் இந்த சமூகத்தினுடைய கேலி எல்லாமே கூட அவர்களை வந்து திறத்தும் இல்லையா? ஸோ அதையெல்லாம் எப்படி தாங்கிக்கிறது அப்படிங்கிறதும் புரியாது. ஒன்று இந்த குழந்தைய சமாளிக்கணும், இன்னொன்று இந்த சமூகத்தை சமாளிக்கணும், ஒன்று வீட்டில் உள்ளவங்களையே சமாளிக்கணுமா. மாமியார்லாம் இருந்தாங்கன்னா போட்டு தாக்கிடுவாங்க அந்த பொண்ணை. அது எப்படி மேம், அது அவங்களுக்கான ஒரு பலம் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க பெற்றோர்களுக்கு? ஸோ எங்களோட இந்த ஜேர்னியில் என்னோட மதர்ஸ் தான் என்னோட கோ தெரபிஸ்ட். ஆக்சுவலாக என்ன நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மித் ஒன்று, மூட நம்பிக்கை ஒன்று இருக்குது. மாற்றுத்திறனாளி குழந்தை ஏன் பிறக்குது அப்படின்னா, அந்த அம்மா வந்து முன்ன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்காங்க, கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைய வச்சு தண்டிச்சிட்டாரு. இது வந்து ஒரு பிரபலமான ஒரு மூட நம்பிக்கை. ஸோ அப்போது அந்த அம்மா எங்ககிட்ட வரும்போதே, எனக்கு ஏன் மேடம் இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தது, நான் வந்து எங்கள் மாமியார் சொன்னதெல்லாம் செஞ்சேன், இது சாப்பிட சொன்னாங்க சாப்பிட்டேன், இப்படி படுக்க சொன்னாங்க படுத்தேன், டாக்டர் சொன்ன டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம், அப்படி இருந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு, இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த அம்மாவால் அதை அக்செப்டே பண்ண முடியாது. அப்போது எங்ககிட்ட வரும்போதே ஒரு கில்ட் ஃபீலிங்கோட வருவாங்க. நாம் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குது, நம்மளால தான் இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துச்சு போல இருக்குன்னு. அதுலேருந்து அந்த அம்மாவோட கவுன்சிலிங் கொடுத்து என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு மாத்திரம் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குன்னு நினச்சிட்டு வருவாங்க. ஒரு சென்டருக்கு வந்து ஒரு 10 குழந்தைங்களை பார்த்தா அந்த குழந்தை என் குழந்தைய விட மோசமாக இருக்குது மேடம், என் பையன் இல்லை ஒரு 10 விஷயம் பண்ணுறான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை தான் நாங்கள் வந்து வி ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். அப்போது அந்த குழந்தையால என்ன பண்ண முடியும், அந்த குழந்தைக்கு இப்போ ஒரு 10 வயசுன்னா பேசிக்காக என்ன தெரியணும், தானாக சொந்தமாக அதுக்கு என்னென்ன வேலை பண்ணுமோ அது தெரிஞ்சிருக்கணும், ப்ரஷ் பண்ண தெரியணும், டாய்லெட் ட்ரைனிங் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா துணி மாற்ற தெரிஞ்சிருக்கணும். எது அந்த சைல்டு பண்ணால் அந்த அம்மாவோட அந்த பேர்டன் குறையுமோ அதை எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்து, அதுக்கப்புறம் தான் ஏபிசிடி கற்றுக் கொடுக்குறதா இல்லைன்னா வேற ஏதாவது கற்றுக் கொடுக்குறதான்னு. ஸோ அதுதான் எங்களோட இன்வால்வ்மெண்ட். பட் இதில் வந்து நாங்கள் மதர்ஸ் மாத்திரம் இல்லாமல் எங்களோட ப்ரோக்ராம்லேயே கிராண்ட் பேரண்ட்ஸ், இப்போ மாமியார் சொன்னீங்கல்ல, மாமியார் தான் என்னோட பெரிய பலம். ஒரு மாமியாருக்கு வந்து அந்த குழந்தைய பற்றி புயல் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள மாதிரி இந்த மதருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் சென்டருக்கு தூக்கிட்டு போயிடுங்க, நான் வீட்டில் சமைச்சுக்கிறேன், இல்லை நான் துணி துவச்சிக்கிறேன். நிறைய வேலை வந்து இந்த மாமியார் செய்வாங்க. அதே தான் மாமனாரும், உன்னால் போக முடியலையா, இன்றைக்கி நான் அந்த குழந்தைய வந்து தெரப்பிக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ எங்களோட நிறைய வேலை முதல்ல அந்த அம்மா, பிகாஸ் ஷீ இஸ் மை கோ தெரபிஸ்ட். அதுக்கப்புறம் குடும்பம். இன்னொரு பெரிய ஆள் யாரு அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் பர்சன் சிப்ளிங்ஸ், கூட பிறந்த தம்பியோ தங்கையோ அக்காவோ. ஏன்னா அவங்களுக்கு இந்த சைல்டை பற்றி புரியல் இருந்ததுன்னா அவங்க பெருசான அப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரியும். அதனால தான் நம்ம வந்து இது வெறும் ஸ்கூலு, நாங்கள் எங்கள் பசங்க மாத்திரம் கிடையாது, பட் த என்டையர் ஃபேமிலி. அப்போ ஒரு வாட்டி வீடு வாடகைக்கு கிடைக்காது, அப்போ அந்த அம்மா வந்து வருவாங்க, எங்ககிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் போய் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி இந்த கண்டிஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரி விஷயமும் நடக்கும். இல்லைன்னா வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம்.
ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு திடீர்னு கோவம் வரும், இல்லைன்னா எதையானா கத்துவாங்க, அடிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது, ஏன்னா முக்கால்வாசி சில்ட்ரன் வந்து நான் வெர்பல், அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அதனால அவங்க கத்தும்போது அந்த ஹவுஸ் ஓனரோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ, நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க எங்களை, அவங்க வீட்டு டெலிவிஷன் வந்து பெருசா கத்திட்டு இருக்கோம், அது வந்து டிஸ்டர்பன்ஸா தெரியாது, ஆனா இந்த குழந்தை டிஸ்டர்பன்ஸா தெரியும். ஸோ அப்ப அங்க போய் ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது, ஒரு சென்சிட்டைசேஷன் பண்றது, அந்த மாதிரியும் லைக் தேர் சோ மச் தட் வி டு. கண்டிப்பா மேம். நான் வந்து இவங்க பானுமதி அப்பாஜின்னு ஒருத்தவங்க, ஆமா, அவங்க ஜுவாலா ஹோம்னு ஒன்று வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் அடிக்கடி அங்கே போவோம் மேம். போயிட்டு எங்கள் பசங்களையும் அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு இந்த மணி கோக்கிறது, ஸோ அது மாதிரிலாம் சொல்லித்தருவோம். ஆனால் திடீர்னு அந்த பிள்ளைங்க ரொம்ப அழகாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரே நீங்கள் சொன்ன மாதிரி சத்தம், அல்லது மேலே வந்து தபால்னு விழுந்துடுறது, ஸோ அது மாதிரிலாம் நிறைய நடக்கும். அப்போ வந்து என் பிள்ளைங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பானுமதி மேம் வந்து என் பிள்ளைங்க கிட்ட பேசினாங்க பாருங்க. ரெண்டும் அழுதுடுச்சு. அழுதுட்டு அதுக்கப்புறம் தினம் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாட்டர்டே சண்டே அங்கே தான் மேம் நாங்கள் இருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால எனக்கு அந்த பசங்களுடைய இது வந்து தெரியும். ஒரு நம்ம வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே எல்லாருக்கிட்டையும் பேசணும், ஆனால் இந்த சமூகத்துக்கிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அஞ்சலின்னு ஒரு படம் வந்துச்சு, ஆனால் அது வந்த பிறகு நிறைய கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் வந்தது இல்லையா மேம்? அதில் எனக்கு மட்டும் ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஏன் இப்படி ஒரு குழந்தை பிறக்கணும்னு ரேவதி கேட்பாங்க. அப்போ வந்து அவன் சொல்லுவான், நீ தான் இந்த பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்குவ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் உன்னைக்கிட்ட கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் நானும் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட அது பேசியிருக்கேன் மேம். சொல்லிட்டு அழுவாங்க, எப்படி மேம் எனக்கு இந்த மாதிரி அப்படின்னு. உங்களால் தான் பார்த்துக்க முடியும் இந்த குழந்தையன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி நம்ம வந்து அவங்க மனசை தயார் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா மேம்? கண்டிப்பா. மனசை மாத்திரம் இல்லை, பட் இதுல வந்து பொருளாதாரம் ஒரு பெரிய பெரிய விஷயம். ஏன்னா வந்து நியூரோடிபிக்கல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம், ரெகுலரா நார்மலா வளர்ற ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு நீங்க வந்து 500 ரூபாய் தான் செலவழிப்பீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு, இந்த குழந்தைக்கு 3 மடங்கு செலவழிக்க வேண்டியிருக்கும். அப்போ நீங்க ஒரு ஃபேமிலியில ஃபினான்ஷியலாவே நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்க அப்படின்னா, அப்ப இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து ஒரு பேர்டனா தான் தெரியும். ஸோ நிறைய இந்த மாதிரி விஷயங்களும், அதனால தான் எங்ககிட்ட வர மதர்ஸ்க்கு அவங்க அந்த மதர்கிட்ட இருக்கிற திறமையை கூட நாங்கள் கண்டுபிடிச்சி, இப்போ அவங்களால டெய்லரிங் பண்ண முடியும், இல்லைன்னா அவங்களால சொந்தமாக ஒரு ரோட்டில் ஒரு இட்லி கடை வைக்க முடியும், அப்படி இருந்தால் கூட வி சப்போர்ட் தட். ஸோ ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்க ஒரு லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து, இப்போ பணம் இல்லைங்கிறதுனால என் குழந்தைய என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் ஒரு விமெனுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ தட் இஸ் சம்திங் தட் பாதர்ஸ் மீ. ஏன்னா நாம் வந்து இப்போ கபடை திறந்தா நம்மளுக்கு தேவையில்லைன்னா கூட ஒரு இவ்வளோ துணி இருக்கு, ஆனால் அந்த துணி வந்து ஒரு பெரிய விஷயம் இன்னொரு விமெனுக்கு. அப்படி அந்த விமென் வந்து நம்மளை சுற்றியே கூட இருக்கலாம். ஸோ அதனால ஐ திங்க் அப்படி இல்லை மேம், நார்மல் பீப்புளுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வராது. எனக்கு அந்த லியானா ப்ரோக்ராமில் கூட ஒரு பொண்ணு சொல்லும், என்கிட்ட 500 புடவை இருக்குது, 600 புடவை இருக்குது, ஸோ வந்து அதுக்காகவே 2 அலமாரி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தனக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் பெரும்பாலும் யோசிக்கிறாங்களே தவிர, தன்னை சுற்றி ஒரு சமூகம் இருக்குது, அவங்க வீட்டுக்கே வந்துட்டு போவாங்க, வேலை செய்கிறதுக்கு வந்துட்டு போவாங்க, அவங்களுக்கு சரி ஒரு புடவை எடுத்து கொடுப்போம் வருஷத்துக்கு அப்படின்னு கூட நினைக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இத்தனை குழந்தைங்களுக்கு இலவசமாக நான் வந்து பண்ணுறேன், அவங்களுடைய அந்த செலவை நான் குறைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து மிகப்பெரிய விஷயம் மேம். இந்த செலவுகளை எப்படி மேம் நீங்கள் ஈடுகட்டுறீங்க? ஆக்சுவலாக இல்லை, ஒரு 2-3 விஷயம். ஒன்று வந்து யாரா பண்ணணும் இந்த வேலையை? பாண்டிச்சேரியிலேயே மாத்திரம் 30,000 மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. நாம் வந்து எல்லாரையும் கவர் பண்ண முடியாது. எனக்கு என்ன அப்படின்னா, காசு இல்லைங்கிறதுனால அந்த குழந்தை வீட்டில் உட்கார்றது வந்து நான் ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். இல்லை, ஒரு வண்டி இல்லை, என்னால் பஸ்ஸுக்கு காசு கொடுக்க முடியாது, அதனால இந்த சைல்டை ஸ்கூலுக்கு அனுப்பலை. அப்போது வீட்லேயே இருப்பாங்க, அந்த ஒரு 4 செவரில் அந்த அம்மா மாத்திரம்தான் அந்த சைல்டோட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ எனக்கு அந்த சைல்டோட உரிமையை விட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ எனக்கு அதில் வந்து மனம் உறுத்திட்டே இருக்கும். இப்போ அதனால தான் சத்யாவில் வந்து நாங்கள் கிராமமாக போகிறோம்.
என்னோட 3 சென்டர் வந்து ஒன்று வில்லியனூரில், ஒன்று சேலிமேடில், ஒன்று முட்ராம்பேட்டில். எங்கள் சென்டர் இல்லைன்னா அந்த பிள்ளைங்க வந்து ஒன்றா மிட் டே மீல்ஸ்க்காக பக்கத்தில் இருக்கிற அரசு பள்ளிக்கு போவாங்க, இல்லைன்னா வேற எங்கேயுமே போக மாட்டாங்க, வீட்டில் இருப்பாங்க. ஸோ அரசு பள்ளியில் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிறாங்களா? அரசு பள்ளியில் இப்போ சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்களே வந்து கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி எங்களுக்கே ஒரு 5 அரசு பள்ளிகள் கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியில் 4, காரைக்காலில் 1. நாங்கள் அங்கே எங்கள் டீச்சர்ஸை போட்டு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஒருங்கிணைந்த ஒரு சமுதாயம் வரணும். இப்போ எல்ஜிபிடி கம்யூனிட்டியே நம்ம அக்செப்ட் பண்ணணுங்கிற போது மாற்றுத்திறனாளிகளும் நம்ம அக்செப்ட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வளரும் போதே நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியோடையே வளர்ந்துட்டீங்க. நாங்கள் இப்போ கொஞ்சம் கிராம ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போய் அந்த சில்ட்ரனை பற்றி நாங்கள் ஒரு ஸ்டிமுலேஷன் லேப் அப்படின்னு பண்ணுவோம். உனக்கு ஒரு மாற்றுத்திறன் இருந்தால் அது எப்படி இருக்கும், கண்ணு கட்டிட்டு இப்போ நீ நடந்து போ அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நீ இடிப்ப. இல்லை உனக்கு படிக்கவே தெரியாது, தித்து வாய் வரும், அப்போ நீ உன்னை படிக்க சொன்னால் எல்லாரும் சிரிப்பாங்க. அப்போ நிறைய வாட்டி அந்த பிள்ளைங்க எங்களுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, மாற்றுத்திறனாளினா இவ்வளோ கஷ்டமா, எப்படி மேடம் காது கேட்காம ஒரு படம் பார்க்குறது, அப்போ விஜய் சொன்ன டைலாகே கேட்காதா, அப்போ ஹீ ஸ்டார்ட்ஸ் திங்கிங். அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம திருப்பியும் இந்த அவேர்னஸ்லாம் கொடுக்க வேண்டாம், அவங்க ஏற்கனவே தே ஆர் சென்சிட்டைஸ்ட். அப்போ நாளைக்கு ஒரு மாற்றுத்திறனாளி வந்து ஒரு வீடு கேட்டாங்கன்னா அவங்க போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லலாம், இல்லைப்பா நாம் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நாம் எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறோம் அதுதான் வி ட்ரை அண்ட் டூ. ஸோ கவர்மெண்ட்டும் நிறையா வேலை பண்ணுறாங்க பாண்டிச்சேரியில். எங்களை மாதிரி தனியார் என்ஜிஓஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க ஹூ ட்ரை அண்ட் டூ ஆர் பெஸ்ட். என்ன பண்ண முடியுமோ. நீங்கள் கேட்டிங்களா ஃபினான்ஷியஸ், எனக்கு வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபாய் ஆகும். எல்லாமே இன்க்ளூசிவ். நாங்கள் கொடுக்குற படிப்பு ஸ்பெஷல் எஜுகேஷன்னு சொல்லுவோம், ஃபிசியோதெரப்பி, பேச்சு பயிற்சி கொடுக்கறது, ஆக்குபேஷனல் தெரப்பி, அந்த சில்ட்ரனுக்கு வந்து சென்சரி இன்டகிரேஷன் ஒன்று பண்ணுவோம். நம்மக்கிட்ட இந்த இருக்கிற 5 சென்சஸும் கண்ணு சொல்கிறத வந்து காது வழியாக கேட்டு பிரெயினுக்கு இம்பல்சஸ் போனாதான் கையை நீட்டி இது எடு அப்படின்னு வர முடியும். இந்த 5ல் எங்கேயோ ஒரு மிஸ் இருக்கும். அப்போது மனசு வந்து எடுன்னு சொல்லும், கையே போகாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ண வேண்டியிருக்கோம். இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு தெரப்பி. பாண்டிச்சேரியிலே வெரி ஃபியூ, ஒரு 3-4 பேர் தான் இதை பண்ணுறாங்க. அப்போது இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணோன்னா அதுவும் கொடுக்குறோம். அப்புறம் அந்த பசங்களுக்கு தேவைப்படுற உபகரணங்கள், இப்போ வந்து நம்மள மாதிரி எல்லாருமே அதே சேரில் உட்கார முடியாது. அப்போ அவங்களுக்கு மாடிஃபைட் சேர்ஸ் வேணும். அது அப்புறம் காலில் போடுற ஷூவும் ரெகுலர் செருப்பு போட முடியாது, ப்ராஸ்தட்டிக் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும். இப்போ இந்த ஏஜில் போட்டதையே கண்டினியூஸாக போட முடியாது. குழந்தை வளர வளர அப்போ அதெல்லாம் வந்து 4,000 ரூபாய் 5,000 ரூபாய். ஒரு வீல் சேர் தேவைப்படும். அந்த வீல் சேர் வந்து அதே வீல் சேர் யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் இடத்துல கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பாண்டிச்சேரியில் பஸ் வசதிகள் அவ்வளோவா இல்லை. இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி வந்து பேசவே முடியாத என் பிள்ளை வந்து பஸ்ஸு எப்படி ஏறணும் இறங்கணும்னு கற்றுக் கொடுத்தா கூட அதால் போய் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்போது மற்ற சுற்றி இருக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ரெகுலர் பஸ்ஸில் போக முடியாது. அப்போ சத்யாவோட பெரிய காஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த 700 பசங்க டெய்லி வராங்க, அவங்களுக்கு ஒரு 12 பஸ்ஸு வீடு வீடாக போய் அந்த சைல்டை பிக்கப் பண்ணிவிட்டு திருப்பி சாயங்காலம் கொண்டு போய் அவங்கள இப்போ அவங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கும் அவங்கள கூட்டிகிட்டு போய் விளையாட்டு கற்றுக் கொடுத்து அங்கேருந்து திருப்பி கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடணும். இவ்வளோ வேலை பண்ணி ஆகணும். பண்ணாதான் அவங்களோட லைஃப்பில் இப்போ எங்ககிட்ட படித்த பிள்ளைங்க நிறைய பேர் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிற கம்பெனிஸில் வேலை பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்து ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குழந்தை வேண்டாம், கொண்டு போய் எங்கேயான குப்பை தொட்டியில் போடுன்னு சொன்னாங்க, இன்றைக்கி அந்த குழந்தை தான் எனக்கு சாப்பாடே போடுது. அந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸும் இருக்குது. கிராமத்தில் இருக்கிற பெண்கள் வந்து பெர்லின் வரைக்கும் போய் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கிட்டும் வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த பசங்க கிட்டே இருந்த அந்த ஒரு தனித்திறமையை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்து, இது எல்லாத்துலேயுமே அந்த மதர் வந்து எதுக்கான நாங்கள் காசு கேட்டுருவோமோ பணம் கேட்டுருவோம்னு பயம். இப்போ வசதி இருக்கிற பேரண்ட்ஸ் கூட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த குழந்தையோட பென்ஷன் வருதுல்ல, அந்த பென்ஷனை வந்து அந்த நார்மலாக இருக்கிற பையன் வந்து ஒரு இன்ஜினியரிங்க்கு ஒரு டியூஷனுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே தவிர இந்த சைல்டுக்கு. அதனால தான் பேரண்ட்ஸை சென்சிட்டைஸ் பண்ணும். பெரிய வேலையை அந்த பேரண்ட்ஸுக்கு இல்லை, இதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு நார்மலாக ட்ரீட் பண்ணாதான் உலகம் நார்மலாக பார்க்கும். ஆமாம், இது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு சர்வீஸ் மேம். அது ஒரு ஒரு குழந்தை அப்படின்னு நம்ம பார்க்குறோம், அதை சுற்றி எவ்வளவு விஷயங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்களேன். ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் மேம். இவ்வளவு விஷயங்கள் கவனிச்சா கூட இன்னமுமே வந்து அந்த பிள்ளைங்க வந்து ஒரு ஏக்கமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, நான் இங்கே போகணும் அங்கே போகணும், அதை எக்ஸ்பிரஸ் பண்ண கூட தெரியாது. அதை கேட்டாலும் அவங்க அம்மா அப்பாவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிள்ளையை அழைச்சிட்டு போகிறதுல பெரிய சிரமங்கள் இருக்கும். இப்படி நிறைய சூழல்கள் இருக்குது. இங்கே பாண்டிச்சேரியில் கூட என்னோடய ஃப்ரெண்ட் இருதய மேரின்னு ஒரு டீச்சர் ஒருத்தவங்க, அவங்க தன்னோட ஸ்கூலில் வெறும் நிறைய ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் மட்டும்தான் வச்சுருக்குறாங்க மேம். சித்தன்குடியில் இருக்குது அந்த ஸ்கூலு. ஸோ வந்து அவங்களும் அதை தான் சொல்லுவாங்க, நிறைய பேசுவாங்க. அந்த என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை, அதே மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. அது வந்து அதற்கெல்லாம் வந்து உண்மையிலே பெரிய மனசு வேணும் மேம். நீங்கள் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொன்னீங்க. நாங்கள் வந்து அதை உங்களை ஸ்பெஷல் சில்ட்ரன், ஊனமுற்றவர்கள் தனி, இப்படி தான் நம்ம இது வரைக்கும் யோசித்து வச்சுருந்தோம். ஸோ நீங்கள் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. 2 நிலைகளையும் ஒரே இடத்துல நீங்கள் வச்சு பார்க்குறீங்க, அல்லது வந்து இதுதான் இதுவா? இல்லை, ஆக்சுவலாக டிசபிலிட்டி அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து இப்போ ரைட்ஸ் ஃபார் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அதில் வந்து 21 வகைகள் ஆன டிசபிலிட்டி. முதல்லலாம் வந்து ஒரு 5-6 தான். கண் தெரியாதவங்க, பார்வையற்றோர், காது கேளாதவங்க, இல்லைன்னா கை கால் ஊனம் இருக்கிறவங்க, அப்படிதான் பிரிச்சுட்டு அப்புறம் மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இப்போ என்ன சொல்றோம்னா ஈவன் பிளட் ரிலேட்டடா இப்போ ஹீமோஃபீலியா வந்து பிளட் ரிலேட்டட், சிக்கிள் செல் டிசீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த வகைகளான டிசபிலிட்டியும் அதில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரே ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா இன்விசிபிள் டிசபிலிட்டி. பார்த்தா தெரியாது. இப்போ ஒரு ஆட்டிசம் சைல்டு பார்த்தா வித்தியாசம் தெரியாது, அவன் பண்ற செய்கை, அவங்களோட பிஹேவியர், அதை வச்சுதான் ஓகே வேற விதமா இருக்கிறாங்க, எபிலிட்டிஸ் வேறையா இருக்கு போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அவங்க நம்மளை விட இப்போ டவுன் சிண்ட்ரோம் வந்து உலகம் ஃபுல்லா, அது வந்து குரோமோசோம் சம்மந்தப்பட்டது, உலகம் ஃபுல்லா ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸ்கின் கலர் தான் வேற வேற இருக்கும், அவங்களோட ஹேபிட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். இது உதடெல்லாம் ரொம்ப திக்கா, முக்கால்வாசி நான் வெர்பலாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் விசிபிளாக தெரியும், ஓகே இந்த சைல்டு வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் போல் இருக்குன்னு. பட் நிறைய டிசபிலிட்டிஸ் இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஒரு துருன்னு இருக்கும், ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது, இல்லைன்னா நம்ம சொல்கிறதையே திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்புறம் தான் அது என்ன மேடம் நான் கேள்வி கேட்டால் அவங்க வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க, என் கண்ணையே பார்க்க மாட்டேங்கிறான். பேரண்ட்ஸ் முதல்ல வந்து கவனிக்கவே மாட்டாங்க. அந்த குழந்தை பாட்டுக்கு ஒரு ஓரமாக படுத்துட்டு இருக்கு, இல்லைன்னா அவன் ஏதோ விளையாடிட்டு இருக்கான், ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் கிட்டேயே போக மாட்டேங்கிறான், அவன் வந்து எடுத்து கொடுத்தானா சொல்ல மாட்டேங்கிறான், அம்மானு கூப்பிட மாட்டேங்கிறான். அப்புறம் தான் தோணும். அதில் கூட என்ன ஆகும்னா வீட்டில் யாரானா பாட்டி என்ன சொல்லணும், நீயே லேட்டாக தான் பேசின, அப்போ அதை வந்து நீ நீங்கள் சீரியஸாக நாங்கள் அதனால இப்போ என்ன பண்ணுறோம்னா டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸ்ன்னு இருக்குது. 3 மாசத்துல தலை நிற்கணும், 6 மாசத்துல நீங்கள் கூப்பிட்றோம், இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ பேரண்ட்ஸ் வரும்போதே லைக் கர்ப்ப காலத்துலேயே இந்த டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸை வந்து அந்த அம்மாவுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் லேட்டாக ஆனால் கூட அந்த மதர் கெட்ஸ், ஐயோ ஏதோ மிஸ் ஆகுது, நம்ம என்ன பண்ணலாம், அப்போ எங்கள் மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வரணுமா, இல்லை டாக்டர்கிட்டயே போய் பேசணுமா. நிறைய பீடியாட்ரிஷியன்ஸ்க்கு இந்த டெவலப்மெண்டல் சைக்கிள் தெரியும், இல்லை இப்போ நாங்கள் வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்து ஆங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கே இது தெரியும். அப்போ ஒரு ஆங்கன்வாடி இவங்க கிட்ட போயிட்டு, இன்சார்ஜ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தலை நிற்கல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க உடனே சொல்லிடுவாங்க, நீங்கள் வந்து இந்த தெரப்பிக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி இன்விசிபிள் டிசபிலிட்டியும் இருக்குது, விசிபிள் டிசபிலிட்டியும் இருக்குது. இப்போ நிறைய நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆட்டிசம் தான். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நிறைய பெண்கள் வந்து கொஞ்சம் டிலேடாக கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ஏன் இவ்வளோ பசங்க பிறக்கிறாங்க இல்லை ஐடென்டிஃபை ஆகிறாங்கன்னா ஒருவேளை இப்போ வந்து அவேர்னஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, எல்லாருக்குமே இதை பற்றி தெரியுது.
இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு. முதல்ல எல்லாம் வெக்கப்படுவாங்க, வீட்டுல அந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குன்னு டினை பண்ணுவாங்க, சொல்லவே சொல்ல மாட்டாங்க. பட் இப்போ வந்து பரவாயில்ல, they come out and say ஆமா எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கு. நிறைய மூவிஸ்ல கூட அதை பத்தி பேசுறாங்க, நிறைய சீரியல்ஸ் வருது அதை பத்தி. ஸோ அந்த அவேர்னஸ் இப்போ சோஷியல் மீடியாலாம் இருக்கிறதுனால there's lot of awareness. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுடைய ரெண்டு குழந்தை மேம், ட்வின்ஸு. 2 குழந்தையுமே அப்படி இருந்துச்சு. அவங்க கொண்டு வந்து தினம் அந்த கோயிலில் போட்டுட்டு அப்படியே அம்மா அப்பாவும் நிற்பாங்க, அவங்க கண்ணுலேருந்து அப்படியே தண்ணி அப்படியே கொட்டும். அப்படியே அதை பார்த்தாலே நமக்கு ரொம்ப கஷ்டமா. அந்த பிள்ளைங்க ரொம்ப இதுவாக இருக்கும் மேம், கை கால்லாம் அசைக்க முடியாது, அப்படி இருக்கும் அந்த 2 பிள்ளைங்களும். அப்போ பாண்டிச்சேரியில இது அதிகமோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன் பாண்டிச்சேரியில. காரைக்காலில் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. நாங்க இருந்தப்போ, பாண்டிச்சேரிக்கு வந்தபோது நான் இது நிறைய பார்த்தேன். அப்ப இது பாண்டிச்சேரியில அதிகமா இருக்குதோ அப்படின்னு அது ஏதாவது கணக்கெடுப்பது அது மாதிரி இல்ல. ஐ டோன்ட் திங்க். ஐ திங்க் இந்தியா ஃபுல்லாவே 3% பாப்புலேஷன் டிசேபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு 26 மில்லியன் பீப்புள். பாண்டிச்சேரியில வந்து சென்சஸ் படி ஒரு 30,000 பேர். ஏன் நிறைய கேசஸ் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இங்க வந்து 20% ஆஃப் த மேரேஜஸ் ஆர் கன்சென்ட்லெஸ். அப்போ சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிரேஸ் ஃபார் ஹேவிங் அ மேல் சைல்ட். லைக் எனக்கு ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்கணும்னு ஒரு 2 குழந்தை 3 குழந்தை, அது கேப்பே இல்லாம சம்டைம்ஸ் அந்த மதரோட, இப்ப நாம யங் கேர்ள்ஸ் பாக்குறோம், ஸ்லிம்மா இருக்கணும், சைஸ் 0, அதனால அவங்க சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த கர்ப்ப காலத்துல மதரோட அந்த ஹீமோகுளோபின் லெவல் குறைச்சலா இருந்து மால் நியூட்ரிஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டன்ட் மதர்ஸ் வந்து ஒரு பெரிய பெரிய காரணம். நிறைய வாட்டி நாங்க கிராமத்துல போகும்போது பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, அயர்ன் டேப்லெட் சாப்பிட மாட்டாங்க, அது சாப்பிட்டா குழந்தை வந்து கருப்பா பிறக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் எல்லாம் தான் லைக் ஒரு பெரிய காஸ். ஐ திங்க் நீங்க நிறைய கேசஸ் பாக்குறீங்க அப்படின்னு சொல்றது வந்து, இங்க வந்து ஜிப்மர் மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. அங்க வந்து இந்த நியோனேட்டாலஜி பிறந்த உடனே ஐடென்டிஃபை பண்ணலாம். அங்க இருக்கிற அந்த நிக்கு கிளினிக்ல இருக்கும்போதே பண்ண முடியாது. கொஞ்சம் டிசபிலிட்டி, இப்ப 12 வாரத்துல ஆம்னியோசிட்டோசிஸ் ஃப்ளூயிட் டெஸ்ட் பண்ணோம்னா குழந்தை டவுன் சிண்ட்ரோமா பிறக்குமான்னு தெரியும். ஸ்கேனிங் பண்ணா பிசிக்கல் டிஃபார்மிட்டி இருக்குமான்னு தெரியும். ஆனா இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, நாம இப்ப பேசுற அந்த இன்விசிபிள் டிசபிலிட்டி குழந்தை நார்மலா தான் இருக்கும். ஆனா வந்து கொஞ்சம் விஷயம், டிலேட் பர்த் கிரை அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை பிறக்கும் போது லேட்டா அழுதுருக்கும், இல்லைன்னா வெயிட் வந்து குறைச்சலா இருந்திருக்கும், எதான இன்டர்னலா ப்ளீடிங் இருந்திருக்கும், எதான ஒரு விஷயம் நடந்திருக்கும் which should have slipped our mind. அது வந்து ரொம்ப நம்மளால கவனிக்க முடியாம இருந்திருக்கும். மதர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு கண்டிஷன்ல இருந்திருப்பாங்க, வீட்டு சூழ்நிலை, இல்லைன்னா ஆல்கஹாலிக் ஹஸ்பண்ட், மதரே ஆல்கஹால் எடுத்துக்கிறது, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, நிறைய விஷயம். இல்லைன்னா இந்த குழந்தை வேண்டாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போகாம ஒரு மாத்திரை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த குழந்தைய ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னப்போ அது பண்றது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னாலதான் ஐ திங்க் நிறைய இப்போ வந்து ஜிப்மர் உள்ளேயே எங்களுக்கு வந்து ஒரு சென்டர் இருக்கு. ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் மெட்டர்னிட்டி கிளினிக்லயும் இதுலயும் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கு. பிறந்த குழந்தையே ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு 3 monthsல இருந்து அந்த குழந்தைய டேக் பண்ணிட்டே இருப்போம். எங்கேயான அந்த மைல் ஸ்டோன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா உடனே எங்களோட இன்டர்வென்ஷன் ஆரம்பிச்சிடும். ஒரு வருஷத்துக்கு 5,000 குழந்தைங்க ஜிப்மர்ல மாத்திரம் இருக்கு. இப்போ ராஜீவ்காந்திலேயே நாங்க போயிட்டு இதுல இருந்து 600 சில்ட்ரன் ஃபர்ஸ்டே இருந்தது அந்த ஃபெசிலிட்டி. இப்போ நாங்க வந்து பிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி எல்லாம் கொடுக்கறதுனால அந்த சர்வீசஸ் ஏர்லி இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சீக்கிரமாவே டயக்னோஸ் பண்ணி சீக்கிரமாவே இன்டர்வீன் பண்ணா ஓரளவுக்கு இந்த பிள்ளைங்க வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல நார்மலான லைஃப் லீட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் இல்ல சோஷியல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குழந்தை வந்து ஒரு சமுதாயத்துல எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கணும், எது நார்மல், அந்த சோ கால் நார்மல் பிஹேவியரை கூட இருக்கிறவங்களை வச்சு கத்துட்டு தே கேன் பி லைக் யூ அண்ட் மீ. அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப தெரியாம, அதனாலதான் ஏர்லி இன்டர்வென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம வந்து 10 வயசுலதான் சத்யாக்கே வருவாங்க. இப்பெல்லாம் வந்து 2 மாசம் 3.5 வருஷத்துக்குள்ள
ஒரு 600 பசங்க 700 பசங்க அந்த மாதிரி we can identify ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம். அது ரொம்ப ஜாஸ்தி தானே மேம். ஏன்னா வந்து அந்த இங்க தைராய்டு ஃபெசிலிட்டிஸ் அது இருக்கு. மாதிரிலாம் இருக்கிறதுனால அது மாதிரி ஆகுதா மேம்? நீங்க சோ இதுதான் காரணம்னு அப்படி சொல்ல இன்னுமே முடியல. கரெக்டா சொல்ல முடியல. கொஞ்சம் இது வந்து சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். கரெக்டான டைம் இப்ப ஹாஸ்பிட்டல்ல நிறைய போகாம குறைஞ்சிருச்சு இருக்கிறது. மேம். இந்த சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் அப்ப இப்போ கூட உங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா வந்து 25% ஆஃப் மேரேஜஸ், பாண்டிச்சேரி வந்து 20% ஆஃப் மேரேஜஸ், கேரளால வந்து 4% ஆஃப் மேரேஜஸ் தான் கன்செங்குவஸ். ஆனா அங்கேயும் பசங்க ஜாஸ்தியா பிறக்கிறாங்க ஃபார் வேரியஸ் அதர் ரீசன்ஸ். இதனாலதான் இப்ப எங்க கிட்ட வர மதர்ஸ் வந்து ஏன் மேடம் எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எங்களால கரெக்டா பின் பாயிண்ட் பண்ண முடியாது. நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா ஸ்ட்ரெஸ், லைஃப் ஸ்டைல் இப்போ ஒரு பெரிய பெரிய காசுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷங்களை தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாது. நிச்சயமா யாருமே அந்த மாதிரி நம்ம இருக்கவே முடியாது இல்லைங்களா? எதானும் ஒரு இது பிரச்சனை, மனசு கஷ்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. அது அது இது இது வந்து இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா மேம்? பட் ஆனா நீங்க வந்து யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அப்படின்னு. ஒரு 12வது மார்க் வாங்கலைன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம், 10வது மார்க் வரலைன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம், காலேஜ் போல லைக் காலேஜ் கிடைக்கல. ஒரு பையன் ஸோ எதுக்கு ஸ்ட்ரெஸ்? அதுக்கு கோப்பிங் மெக்கானிசம்ஸ் இருக்குல்ல. ஸோ we can சிஸ்டமே நம்மளுடைய change சொன்ன ஆகணும். மாதிரி சிஸ்டமே சரியில்லாம இருக்கு. எஜுகேஷன் மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து அந்த பிள்ளைங்க கிட்ட திணிச்சு அதுங்களை விளையாட விடுறது இல்ல, வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறது இல்ல, இப்படியெல்லாம் அந்த பிள்ளைங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கி படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அது ஒரு மார்க் குறைஞ்சதுனால அது அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்லையும் அவர்களுக்கான ஒரு முயற்சி, அவர்களுக்கான ஒரு வளர்ச்சியை நாம வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்முடைய சமுதாய கடமை இல்லையாமா? ஆமா. அந்த கடமையை நீங்க வந்து மிகப்பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு வேற சில காரணங்களும் நீங்க சொன்னீங்க மேம். இந்த மாதிரி ட்ரக்ஸ், தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் கூட காரணம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒரு இருக்கலாம், காரணமா கூட maybe இருக்கலாம் maybe. அந்த ஒரு அவேர்னஸையும் நம்ம கொடுத்துட்டா கொஞ்சம் நல்லா கண்டிப்பா. இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும்போது பெரும்பாலும் என்ன ஒரு தாக்குதல் நடக்கும் அப்படின்னு சொன்னா, நீ என்னவோ பண்ணிருக்க, உனக்கு ஏதோ பிரச்சனை, நீ தான் வந்து பாவம் பண்ணிருக்க அப்படின்னு அந்த பெண்கள் தலையில தான் அது வந்து விடியுது. ஸோ அதுலயே அவங்க மனசு உடைஞ்சு போறாங்க. இது தானும் காரணம் அப்படிங்கறது வந்து ஒருத்தரும் சொல்றது இல்ல. முதல்ல எல்லாம் குழந்தை பிறக்கலையா, பொம்பளைக்கு தான் காரணம், உடனே ஆமா. இந்த பிள்ளைக்கு 2வது கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு இவரு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க வருஷலா. ஆனா இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னே யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் அவங்க எல்லா இடத்துலயுமே பெண்களுடைய மனசை தான் காயப்படுத்தி காயப்படுத்தி பாக்குறாங்களே தவிர ஒரு ஆணுக்கு எந்த கேள்வியுமே இல்லை. அவன் எப்படியுமே ஆச்சரியக்குறி நிமிந்துதான் நிப்பான். நம்ம தான் கேள்விக்குறியா வளைஞ்சி நெளிஞ்சி இருக்கணும். So அந்த கொஞ்சம் மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்னு தோணுது இப்போ. என்னன்னா முதல்ல எல்லாம் இப்ப கோவிட்க்கு முன்னாடி எங்க ஸ்கூலுக்கு வந்து நிறைய அப்பாமார்கள் வரவே மாட்டாங்க. ம், கோவிட் டைம்ல தான் ஐ திங்க் இந்த பசங்க வீட்ல இருந்ததுனால, வேலைக்கு போகாம அப்பாவும் வீட்ல இருந்ததுனால இந்த பிள்ளைகளோட அந்த கஷ்டம் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு, நிறைய தெரியும். ஃபாதர்ஸ்க்கு புரிய ஆரம்பிச்சு, இப்ப வந்து ஒரு 50% ஃபாதர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இன்வால்வ் ஆகி ம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னா, அது இட்ஸ் பிகம் கோவிடால நடந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நிறைய நான் நல்ல சொல்லுவேன். விஷயங்கள் நிறைய this நல்ல is one of விஷயங்கள் them. நடந்தது. அதனால நம்ம நிறைய பேர் இழந்தோம். ஆனாலும் கோவிட் வந்து உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு மேம். சைலண்டா எக்கச்சக்கமான இது விஷயங்கள் ஒரு பண்ணியிருக்கு. மாற்றுத்திறனாளி குழந்தைய வந்து வளர்க்கறதுங்கிறது வெறும் அந்த அம்மா மாத்திரம் பண்ண முடியாது. கண்டிப்பா. அந்த அம்மா, அந்த அப்பா, கூட இருக்கிற அந்த ஃபேமிலி, தாத்தா பாட்டி எல்லாருமே பிளஸ் உறவுகள் சொசைட்டி. உறவுகள் ஏன்னா இருக்க இப்போ பாருங்க. ஐயோ நீங்க வந்து ரோட்ல ஒரு மாற்றுத்திறனாளி எப்ப பாப்பீங்க அப்படின்னா, பீச்லயோ இல்லைன்னா ஒரு கோவில் வாசல்லையோ இல்லைன்னா சிக்னல் வாசல்லையோ பிச்சை எடுக்கும் போது தான் பாக்குறோம். ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா இந்த பிள்ளைங்க வெளியில வரவே முடியாது. வந்தா இப்ப நாங்க வந்து பாரதி பூங்கா கூட்டிட்டு போயிட்டு இருந்தோம் இனிஷியலா, அங்க இருக்கிற பார்க்ல விளையாடுறதுக்கு. என் கேர்ள்ஸ் வந்து நாங்க வரமாட்டோம், ஏன்னா எல்லாரும் நின்று எங்களையே வேடிக்கை பாக்குறாங்க.
ஸோ தே ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் அபவுட் இட். அப்போ ஏன் நம்ம வித்தியாசமா நின்று வேடிக்கை பார்க்குறோம்? ஏன்னா நம்மளுக்கு வந்து அது புரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் எடுத்துட்டு போனோம். நாங்கள் இப்போ என்ன பண்றோம், ஸ்கூல்ஸ்க்கே போறோம். வி கோ டு ஆல் த ஸ்கூல்ஸ், வி டாக் அபவுட் இட். காலேஜஸ், இப்போ மெடிசன் படிக்கிற பசங்களுக்கே இதை பத்தி நிறைய புரிதல் இப்போதைக்கு இல்லை. நாளைக்கு அவங்களோட பேஷண்ட் இந்த சைல்டா இருக்கலாம். ஸோ அந்த அவேர்னஸ் அதெல்லாம் கொடுத்துதான் ஓரளவுக்கு இந்த சொசைட்டி வந்து அக்செப்டன்ஸ், இன்க்ளூஷன் நிறைய பேசுறோம். ஒரு ஒருங்கிணைந்த சமுதாயம் வேணும் அப்படின்னு. அது எப்படி வரும் அப்படின்னா, எல்லாரையும் நம்ம ஒன்னா பார்க்கணும். இதுதான் பண்ண முடியும், அதுதான் பண்ண முடியும், இது பண்ணாதான் நீங்க நல்லவங்க, இல்ல இது பண்ணாதான் நீங்க நார்மல்ங்கிற ஒரு வார்த்தையே இல்லாம எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, எவ்ரி ஒன் இஸ் அக்செப்டபிள். மேம், இது இது இவ்வளோ சூழல் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா? அரசாங்கம் இதற்கான ஏதாவது உதவிகள் அந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா மேம்? அரசாங்கம் வந்து 2-3 விஷயம் பண்றாங்க. ஒன்று வந்து டிசபிலிட்டி பென்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த மாசம் ஒரு சஸ்டெனன்ஸ் அலவன்ஸ். அந்த குழந்தை வந்து என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு டாக்டர் வந்து சர்டிஃபை பண்ணி அது பேஸ் பண்ணி ஐ திங்க் 1500 ரூபாய், 2000 ரூபாய், 2500 ரூபாய் மாசம். இது இல்லாம ஒரு வாட்டி ஒரு 25 கிலோ அரிசி, அப்புறம் ஊனமுற்றவர்களா இருந்தா அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் கொடுக்குறாங்க. அதுக்கு பெட்ரோல் அலவன்ஸ் இருக்கு. இந்த பிள்ளைங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போனா எஸ்கார்ட் அலவன்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. வீட்டுல ஒருத்தங்க வந்து அந்த குழந்தைய கொண்டு வந்து ஸ்கூல்ல இறக்கி விட்டு போறதுக்காக. ஸோ அப்புறம் புக்ஸ், நோட் புக்ஸ், இப்போ வந்து சத்துணவு அங்கன்வாடிஸ்லயும் சரி, இல்லைன்னா இது ஸ்கூல்ஸ்லயும் சரி, மிட் டே மீல்ஸ், நிறைய விஷயம். அது வந்து ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டா இருக்கும் இல்லையா மேம்? நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து அதுதான் கான்ஸ்டன்ட் இன்கம். ஏன்னா வந்து அவங்க அப்பா ஒரு கூலி வேலைக்கு போற ஆளா இருக்கும், பாதி நாள் அவருக்கு வேலை இல்லாம இருக்கும். ஸோ இந்த பணம் தான், இந்த அரிசி தான் நல்லா தெரியும், அதை வச்சுதான் அவங்க வந்து இது பண்றாங்க அப்படின்னு. மேம், இதுக்கு மேல வந்து நீங்க இன்னும் ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும் இல்லையா மேம்? என்னென்ன அதுல கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் இந்த மாதிரிலாம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்லலாம். ஒரு பெரிய விஷயம் இப்போ வந்து இல்ல, தமிழ்நாட்டுல போட்டாங்க, எங்க பிள்ளைங்க டெய்லி பீச் ரோட் வழியா போவாங்க. அப்போ டெய்லி கேக்குற இது என்னன்னா, எங்களை என்னைக்கு அங்க அந்த தண்ணி கிட்ட கூட்டிட்டு போறீங்க? ஒரு ரேம்ப்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அந்த ரேம்புக்கு போறதுக்கே ஒரு இஷ்யூ இருக்கு. அங்கிருந்து அந்த மண்ணுல பசங்களை வீல் சேர்ல கூட்டிகிட்டே போக முடியாது. அப்போ நம்ம சுத்தி இருக்கிற நிறைய பேரு நிறைய விஷயத்த ஆக்சஸே பண்ண முடியாம இருக்கு. ஸோ பாண்டிச்சேரி வந்து ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு ரேம்ப் இருக்கிற ஒரு பீச் வந்து இந்தியாலே ரொம்ப குறைச்சல். ஸோ நான் வந்து இது வந்து உங்க டெலிவிஷன் மூலமா ஐ வாண்ட் டு டெல் த கவர்மெண்ட். நிறைய ஃபோரம்ஸ்ல நிறைய செக்ரட்டரிஸ்கிட்டையும் டைரக்டர்ஸ்கிட்டையும் இதை பத்தி பேசிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா ஒரு ரேம்ப் பீச்ல தேவை. எங்க பிள்ளைங்க மாத்திரம் இல்லாம எல்லா மாற்றுத்திறனாலையும், இப்போ கண் பார்வை இல்லாதவங்க எல்லாருமே ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு பீச், ஒரு ரேம்ப் ஒன்று பீச் கண்டிப்பா இது பண்ணும். இன்னொன்று, இந்த லோ லெவல் பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாற்றுத்திறனாளி வந்து கால் ஊனம் இருந்தா இல்ல இதா இருந்தா ரெகுலர் பஸ் ஏறுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஏர்போர்ட்ஸ்ல எல்லாம் லோ லெவல் பஸ்ஸஸ் தமிழ்நாடுல நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 நாள். இப்ப நாம ஏன் மாற்றுத்திறனாளிகளை ரோட்ல பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, ஆக்சசபிலிட்டி ஒரு பெரிய இஷ்யூ. நிறைய பில்டிங்ஸ், ஹோட்டல்ஸே நிறைய வந்து அவங்க உள்ள போகவே முடியாது, ஏன்னா படிக்கட்டு இருக்கும். சாப்பாடுக்கு கூட்டிட்டு போனோம் நம்ம பிள்ளைங்களை வெளியிலனா கூட அது பண்ண முடியாது. ஸோ இது ஒரு டெஃபினட்டா தேவையான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து கண்டிப்பா பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு இன்க்ளூசிவ் ஸ்கூல் ஒன்று தேவை. நிறைய பிள்ளைங்க மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸ்ல இருக்காங்க, ஆனா அந்த ஸ்கூல்ஸ்ல வந்து அவங்க வெறும் கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இல்லைன்னா அதை படிக்க முடியாம ஒரு அட் 1 பாயிண்ட் 8ஆவதோ 9ஆவதுலயோ வீட்லயே உட்காந்துருவாங்க. தே வில் ட்ராப் அவுட். ஏன்னா நாம வந்து அந்த 1-to-1 ஒரு ட்ரைனிங் கொடுக்க முடியல. ஸோ கண்டிப்பா ஒரு இன்க்ளூசிவ் ஸ்கூல், ஒரு மாடல் பாண்டிச்சேரி கேன் பிகம். அது ஒரு இன்க்ளூசிவ் ஸ்கூல் கண்டிப்பா தேவை. இன்னொன்று, ஐ திங்க் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். இப்போ ஒரு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, நல்லா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு ரோடு ஆக்சிடென்ட் ஆகும், கம்ப்ளீட்டா பெட் ரிடன் ஆயிடுவாங்க.
அவங்க எப்படி வந்து ஒரு ஜிப்மரையோ இல்லை ஒரு ஜிஹெச்சையோ ஆக்சஸ் பண்ணுவாங்க? அந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியா இருந்தாலும் சரி, இல்லை மற்ற டிசபிலிட்டியா இருந்தா, இப்போ ஆட்டிசம் சைல்டு வந்து புதுசா யாரா பார்த்தா ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் மெட்டர்னிட்டி கிளினிக்ல இல்லைன்னா பீடியாட்ரிக் வார்டில் டிசபிலிட்டிக்குன்னு தனியா ஒரு நாளோ இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் தனியா இருந்தா எங்க பிள்ளைங்க டாக்டர் ஸோ ஹெல்த் கண்டிஷன் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா அவங்களால போய் ரீச் அவுட் பண்ணணும். அப்போ ஸ்பெஷல் நீட்ஸ்க்குன்னு தனியா நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான், ரொம்ப பெருசா ஒன்றும் இல்லை. அதே டாக்டர் தான் ஒரு நாள் மேபி புதன்கிழமை வந்து நீங்க ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரனை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா வெயிட் பண்ணாம போய் பார்க்க முடியும். அது ஒரு பெரிய இன்னொன்னு. ஐ திங்க் நிறைய மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு வந்து எபிலெப்சி ஒரு செகண்டரி கண்டிஷன், ஃபிட்ஸ் வரும். அதுக்கு ஃப்ரீயா மெடிசின் கண்டிப்பா அவங்க அதுக்கு வந்து மருந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த மருந்து எக்ஸ்பென்சிவ். ஸோ நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து அது தொடர்ந்து கொடுக்க முடியாது, கொடுக்கலன்னா வலிப்பு வந்துடும். ஸோ அப்போ வலிப்பு வந்தப்போ அந்த மதர் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுவாங்க ஜிஹெச்க்கும் ஜிப்மருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம தொடர்ந்து அவங்களுக்கு இந்த மாதிரி இலவச மருந்துகள் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் விஷயம் பண்ணா லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அந்த மதருக்கு இல்லாம அந்த சைல்டும் யூனோ நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃபோட இருக்கலாம். ரொம்பவே சிறப்பான ஒரு தகவல்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க மேம். ஏன்னா சின்ன சின்ன நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதை கவனித்து நம்ம செய்யும்போது அந்த குழந்தைகளுக்கான ஒரு வாழ்க்கை, அந்த பெற்றோர்களுக்கான ஒரு மன சுமை இதில் குறையறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. நம்முடைய நளினி மேம் வந்து ஹீமோபிலியாவுக்குன்னு வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணிட்டு அவர்களுக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களா? நான் அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக தான் நாங்கள் உங்களையும் பார்க்குறோம். அவங்கெல்லாம் எனக்கு ஒரு ரோல் மாடல். கண்டிப்பா மேம். அடுத்த பத்மஸ்ரீ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு கோரிக்கையாகவும் நானும் அரசுக்கு வைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இப்படிப்பட்ட பெண்கள் என்ன என் வீடு, என்னுடைய உலகம், என்னுடைய குழந்தைகள், பாரதி சொன்ன மாதிரி தன் வீடு தன் பிள்ளை தன் பெண்டு அப்படின்னு சொல்லி வாழறவங்க தான் இந்த உலகத்துல மிக அதிகமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் அடுத்தவங்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி வர்றவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படிப்பட்டவர்களை நாம வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவர்களுக்கான ஒரு சிறப்பான இடத்தை கொடுக்கும்போது இன்னும் நிறைய பேர் அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் நிறைய குழந்தைங்களுடைய வாழ்க்கை வந்து மேம்பட வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பெண்மணி, ஆக சிறந்த பெண்மணி தான் நீங்க தான். மனதார நாங்க வந்து வாழ்த்துறோம், பாராட்டுறோம். உங்களுடைய சேவை மேலும் மேலும் உயர்ந்து இந்த ஒரு ஒரு அந்த சமூகமே இல்லாம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் கடவுளிடமும் வைக்கிறோம். நம்ம கோரிக்கை தானே. அந்த சமூகம் இல்லாம இல்ல இருக்கலாம், நம்மள மாதிரியே நம்மளோட ஒன்னா இருக்கலாம். அப்படியே தனியா எக்ஸ்க்ளூசிவா இல்லாம நம்மளோட இன்க்ளூசிவா இருந்தாலே போதும். சொல்ற மாதிரி அவங்கள வந்து வேடிக்கை பொருளாக நம்ம பார்க்காம நம்மளுடைய சக மனிதர்களாக சக தோழமைகளாக நம்ம பார்த்தோம்னாலே வந்து அவர்களுக்கான உலகம் மிக அழகாக மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இங்கே பதிய வைத்து மகளிர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரே ஒரு விஷயம்தான். நாமெல்லாம் படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா காலேஜுக்கு போறதே ஒரு பெரிய பெரிய விஷயமா இருந்தது. எல்லாருமே சண்டை போட்டுதான் காலேஜுக்கு போனோம். இப்ப வந்து எஜுகேஷன் இஸ் தேர், எல்லாருமே படிக்கிறாங்க. ஆனா என்னன்னா அந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் எங்கேயோ தெரியாம போகுது. என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களோட இந்த எஜுகேஷன் இந்த ஜேர்னி ஆஃப் லைஃப்ல உங்களோட இன்னும் ஒரே ஒரு விமன் அவங்கள கையை பிடிச்சி கூட்டிட்டு போங்க. நாம 48% ஆஃப் த பாப்புலேஷன் விமன் தான். நம்ம மாதிரி இன்னொரு விமனை கையோட கூட்டிட்டு போனா விமனோட பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் சம்திங் தட் வி ஓ. நாம வந்து பெண்ணா பிறந்தது பெரிய பல இது அப்படின்னு நினைக்கணும்னா அப்ப நாம வந்து நம்மளோட இந்த ஜேர்னில நம்மளோட ஒரு ஆளு உலகத்தையே மாற்ற வேண்டாம், ஒருத்தரோட லைஃபை சேஞ்ச் பண்ணா அது நாமளே சேஞ்ச் பண்ணா நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் இருக்கும். அண்ட் தட்ஸ் மை ரிக்வெஸ்ட் டு எவ்ரிஒன். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக நீங்கள் சொன்னீங்கம்மா. நம்மளோட ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போகணும்னு நீங்கள் வந்து
ஒரு 1000 கரங்களோட நீங்க போய்க்கிட்டு இருக்கீங்க. 1000மா லட்சமா? லட்சத்துக்கு மேல் உள்ள கரங்களோட நீங்க போய்க்கிட்டு இருக்கீங்க. உங்க வழியில நாங்களும் வருவோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நான் சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய தீபம் தொலைக்காட்சி நிலையத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் எம்விஆர் மருத்துவமனை மற்றும் கலை முதியோர் இல்லம்.